ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜாப்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான் வேர்ஹவுஸில் நான் ஜெர்மனியில் வேலை பார்க்கும்போது எனக்கு சேலரி அரௌண்ட் ஒரு 1000 euros பக்கம் கிடைச்சிது. ஸோ 1000 euros வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் டிபெண்டன்ட் விசாவில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே மேனேஜபிளான ஒரு அமௌண்ட் தான். 1000 euros கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 1 லட்ச ரூபாய் வந்தாலுமே அது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான். ஸோ அதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸை பார்த்துட்டு 1 lakh கிடைக்குமா, அதை வச்சுட்டு நம்ம ஊருக்கு இவ்வளோ அனுப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இது பார்ட் டைமுக்கு ஒரு ஓகேவான ஒரு டீசெண்டான ஒரு சேலரின்னு தான் சொல்லலாம். ஸோ இங்கே எனக்கு என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வேயர் பெல்ட்ஸில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். இப்போ நம்ம ஆர்டர்லாம் போடுறோம் இல்லையா அமேசானில், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஒரு ரேக் மாதிரி பக்கத்தில் இருக்கும், ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அங்கே சைடில் அப்படியே பெல்ட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்ன திங்ஸுக்கு எந்த டப்பாவில் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரும் டிஸ்பிளே. ஸோ அந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டு திருப்பி நம்ம டேப்பெல்லாம் அந்த டப்பாவில் எடுத்து திருப்பி ஒரு கன்வேயர் பெல்ட்டில் எடுத்து தூக்கி போடணும். இதுதான் வேலை. ஸோ நின்றுட்டே இருக்கணும், 8 மணி நேரம் நின்றுட்டே செய்கிற ஒரு வேலை. இங்கே இன்னொரு ட்ராபேக் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, 2 வாரத்துக்கு மார்னிங் ஷிஃப்ட் கொடுப்பாங்க, 2 வாரத்துக்கு நைட் ஷிஃப்ட். நைட்டு 12 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு தான் வரணும். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் இங்கே வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அது பெருசாக தெரிஞ்சுக்காது. நைட் ஷிஃப்ட்டு இந்த ஷிஃப்ட் கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜாப் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வேற ஒரு ஜாப்ஸ்க்கு.